ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறத இந்த 1 மினிட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பிஎட் படிச்சிருக்கணுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா மட்டும் பிஎட் படிங்க. நீங்கள் காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிஎட் வந்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பிஜி டிகிரி வந்து கேட்பாங்க. உங்களுக்கு பிஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எம்ஏல இங்கிலீஷ் ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்க்கான எலிஜிபிள் அப்படின்னா பிஜி டிகிரி ப்ளஸ் 55% மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு யூஜிசி நெட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். இதுவே கவர்மெண்ட் காலேஜில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா டிஆர்பிலேருந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இதுக்கும் நெட் செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கம்பல்சரி உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சில காலேஜில் எம்ஃபில் பிஹெச்டி கூட கேட்குறாங்க. காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து மாறுது.